யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. வைரமுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதைவிட என்ன சொல்லலாம் தெரியுமா? எங்கள் திராவிட பெருங்கவிஞன் வைரமுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் திராவிட இயக்கத்தின் முறுக்கும் இசை கவிஞனுக்கு வாழ்த்துக்கள். நாங்க கொஞ்சம் கம்பீரமாக இந்த வாழ்த்து சொல்லுவோம். எங்கள் திராவிட கவிஞனின் முறுக்கும் இசைக்காரனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா திராவிட இயக்கத்திற்காக பாக்கள் பாடினவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. கண்ணதாசன் இருக்கலாம். கண்ணதாசன் பல கட்சிகளுக்கு சென்று வந்து விட்டு திராவிட இயக்கத்தின் ஆணி வேறையே அசைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்தார். ஆனால் அவருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெரும் பதவியை கொடுத்து அவர் மரணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய, அவருடைய நல்லடக்கம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட இயக்கம் செய்தது. ஏன் வைரமுத்துக்கு நாம் வாழ்த்து சொல்கிறோம் என்பதை ஒரு நிமிடம் நினைச்சு பார்க்கணும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் வைர மோதிரங்களால் குட்டுப்பட்டவர் அவர்கள். இயக்குனர் இமயத்தின் சுற்று விரலால் சுட்டிக்காட்டப்பட்ட கவிஞர் அவர். எல்லோரிடம் போய் வாசல்ல போய் நின்று மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு அப்படி வாய்ப்பு கேட்காத நெஞ்சுரம் இருந்த ஒரு கவிஞன் வைரமுத்து அவர்கள். அதை பாரதி ராஜா பல முறை சொல்லியிருக்கிறார். எல்லோருமே சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு கூட இருக்கக்கூடிய எல்லாரும் இன்னைக்கு தீர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கலிசடை அமரன், இந்த காணொலியில பேரை கூட யூஸ் பண்ணக்கூடாது. கலிசடை அமரன், கங்கை அமரன், சாரி, அது ஒரு கலிசடை அமரன். அந்த கும்பல் அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. அதெல்லாம் இழித்தும் பழித்தும் வீட்டு பெண்களை பேசக்கூடிய உள்ள பேசினாங்க. வார்த்தை வசமா வாழ்ந்துடும். அதனால் தவிர்க்கிறேன் அந்த பேரை வேண்டாம். அவனே சொல்லியிருக்கிறான். பாரதி ராஜா எப்படி வைரமுத்துவை கேட்டாரு அப்படின்னா, சும்மா தெரிந்தவர்களுக்கு தெரியலாம், தெரியாத தோழர்களுக்கு, இளைஞர்கள் யாராவது கண்களுக்கு இந்த காணொளி படுகிற போது இந்த செய்தி தெரியட்டுமே தான். எல்லோரும் வாய்ப்பு கேட்பது ஒரு தனது திருத்தப்பட்ட தீர்ப்புகள் என்கின்ற புத்தகத்தின் ஒரு வழியாக இதுவரை நான் என்கின்ற புத்தகங்களை எப்போ அந்நேரம் பள்ளிக்கூட காலேஜ் பையங்க ஸ்டூடெண்ட் அவர். அப்படி இருக்கும்போது அவர் எழுதின அந்த மாதிரி இருக்கிற புத்தகத்தை வச்சுக்கிட்டு, அவர் ஒன்றும் சாதாரண ஆளு கிடையாது. அரசு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் வைரமுத்து. ஆமா, அரசு வேலை ஊழியர் அவர். போய் பாரதி ராஜாவை போய் பார்க்குறாரு. நிழல்கள்ங்கிற படத்துக்கு முன்னாடி போய் பார்க்குறாரு. அதை அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, என்கிட்ட வைரமுத்துங்கிற ஒரு பையன் வந்தான். வந்துட்டு நேரடியாக என்னை பாட்டு ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்தா. யாருப்பா அப்படின்னா, இந்த மாதிரி என் பேரு, அவர் பேர் சின்னச்சாமி இல்லையா, இந்த மாதிரி பேரை சொல்லிட்டு இது நான் ஒரு கவிஞன், புத்தகம் எழுதியிருக்கிறேன், என்னை பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், என்னை பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜாட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போனாரு. யாரா இவன் வாய்ப்பு கேட்கறதுக்கு வரிசையா கட்டி நிற்கிற நேரத்தில், பெருமுனை வரை நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இவன் ஒருத்தர் வித்தியாசமாக சொல்லுகிறானே என்று கொஞ்ச நேரத்துல போயிட்டு அந்த அப்படியே போய் ஒரு இலங்கைக்கு அவர் பயணப்படுகிற பொழுது அந்த புத்தகத்தை எடுத்து வடித்து பார்த்துருக்கிறார். மண் வாசனை, கரிசல் மண், மரம், மனிதர்கள், விலங்குகள் எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்கிறானே, கூப்பிடியான்னு சொல்லி அது போலதான் இளையராஜாட்ட கூட்டு போயிருக்காங்க. அவர்கிட்ட கடினமான ஒரு சூழல், ஒரு கடுமையான ஒரு இதுல தா 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 அப்படிங்க ஒத்த வரியில இருக்கக்கூடிய அவர் எழுதியிருக்கிறார். அப்படி இந்த என் கையில இப்ப இங்க புத்தகம் இருக்கு, என்னுடைய மேடை வரிசையில அவர் எழுதியிருக்காரு. யாரு? கங்கை முறை எழுதின புத்தகம் இருக்கு, பண்ணைபுரத்து எக்ஸ்பிரஸ்ங்கிற புத்தகம். அந்த புத்தகத்துல கீழே இருக்கு, எடுக்க லேட் ஆயிரும். பண்ணைபுரத்து எக்ஸ்பிரஸ்ங்கிறதுல எழுதியிருக்காப்புல. அப்படி உள்ளபடி எழுதியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இதுல மானு தேனு இப்படித்தான் போட்டு எழுதுவாரு. இது ஒரு தா நா தன்னா அந்த மாதிரி போட்டதுல இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படிங்கிற வரியை போட்ட உடனே எல்லாம் செத்தான்னு சொல்லி கங்கேமரனே சொல்லியிருக்காரு. என் கையில இந்த புத்தகம் உள்ள இருக்கு, எடுக்க லேட் ஆகும், உள்ள இருக்கு, மற்ற புத்தகங்கள் கீழே சரியும், அதனால இருக்கு. அவரே எழுதியிருக்கிறார். அப்பத்தான் இளையராஜா சொன்னாரா, யார் இது, எங்க இருந்து அவனை பிடிச்சிட்டு வந்த, பெரிய தலைகள் எல்லாம் சாச்சிருவான் போல. இது இளையராஜா அவர்கள் சொன்னதாக வைரமுத்து அவர்கள் இல்லை, பாரதி ராஜா அவர்களும் போயிருக்க, எல்லாருமே போயிருந்தார். அதுல போனவங்க தான் அது. மனிதர்களை, மனித உணர்வுகளை, மண்ணில் உயிர் பெறும் உயிர்களை பாடக்கூடியது, ஏன் காற்றில் கூட பாடக்கூடிய தத்துவத்தை கொடுத்தவர். அப்படிப்பட்ட கவிஞன் பிரிந்த போது ஒரு பெரிய விஷயம் இருந்தது. அவன் ஒரு ஞான செருக்கு உள்ளவன், இருக்கத்தான் செய்ய.
அதை விட என்ன என்று தெரியுமா? இந்த திராவிட இயக்கத்தின்பால் நின்ற ஒரு பெருங்கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படி கம்யூனிச இயக்கத்திற்கு ஒரு பெரும் வாளாகவும் தோளாகவும் நின்னதைப் போல இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்காகவும் இந்த மனிதர்களுக்காகவும் இன்று இந்த நொடி வரை தனது பேனாவை எடுத்து ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய மாபெரும் கவிஞனுக்கு ஞானபீட விருது கிடைத்திருக்கிறது. மிக சரியான நபர். யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு? எதிரிகளால் கிடைத்திருக்கிறது. எதிரிகள்னா யாரு? குலை நடுங்க வைக்கும் துரோகிகளால் கிடைத்தது. ஏனால் துரோகிகளால் கூட மறுதளிக்க முடியாத ஒரு மாபெரும் கவிஞன். ஏன் இந்த வார்த்தையை நான் 2 முறை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இங்கெல்லாம் பாட்டு எழுதுறவனுங்க இருக்காங்க, படிக்காசு புலவர்கள் மாதிரி இருப்பாங்க, பஞ்சப்படி வாங்கக்கூடிய புலவர்கள்லாம் இருப்பாங்க, எத்தனையோ சினிமா பாட்டு கவிஞர். இந்த விருதுகள் வாங்குறத ரொம்ப கேலியாகவும் கேவலமா பேசிக்கிட்டு கக்க கக்கன்னு அவனுங்களே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் போய் அடுத்த மேடையில விருது வாங்குவான். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. இது பல காட்சி. விருதுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய லாபிகள் என்ன லாபி? விளக்கமாறு லாபி. வைரமுத்து ஒவ்வொரு முறை தேசிய விருது வாங்குகிற பொழுது ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புகள் இருந்தது யாரு தெரியுமா? இவர் தத்துவத்துக்கு எதிராக இருந்தார். இன்னைக்கு யார் யார் இருக்கிறா தமிழ்நாட்டில்? திராவிட இயக்கம் இருக்கிறது. இந்திய அளவில் இந்த ஆட்சியை நீக்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டாள் கோயில் பிரச்சனை இருக்கும். அந்த ஆண்டாள் கோயில் பிரச்சனை வைரமுத்துவுக்கு மட்டும் தலை விலை பேசவில்லை. இந்த காணொலியை பேசிக் கொண்டிருக்கிறேனே, எனது தலைக்கும் விலை பேசப்பட்டது. என் பேர் மதியழகன். அந்த ஆளுக பேரை சொல்ல விரும்பல. ஊர்ல மிக முக்கியமான பொறுப்புல, தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க. விஸ்வ இந்து பரிஷத்து இதுகள்ல நான் பதிவிட்டேன். ஏனால் ராஜபாளையத்தில் தான் ஆண்டாளை பற்றிய பாடலை எழுதி அரங்கேற்றம் பண்ணினார். குமாரசாமி ராஜா மண்டபத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதில் கடைசி நேரத்தில் வரக்கூடிய ஒரு சொல், தேவதாசி என்கின்ற ஒரு சொல், அதை வாசிக்கிற பொழுது அந்த இடத்தில் இருந்தவன் நானும். அப்ப அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஆனா போன பிறகு மறுநாள்ல இருந்து இன்னைக்கு கை வராம, கால் வராம, வாய் வராம கிடக்குறாள் எச் ராஜா. எச்சப்பையன் சொல்றது தப்பே கிடையாது. ஐயா, அவனுக்கு கை வராம கால் வராம அவனை போய் அதெல்லாம் மனுஷனாவே மதிக்க கூடாது. நீ புழுவிலும் மலத்தில் நெளியும் புழுவினை போல் நீ சாவாய், நீ சாவணும். அதைத்தானே பார்க்கணும். தப்பே கிடையாது. பேசுகிற தோழர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். சொல்லாத சொல்ல, வார்த்தை வரக்கூடாத வார்த்தைகளால் வைரமுத்து அவர்களின் மனைவியை, தாயை, பெற்ற குழந்தைகளை இலி சொல்லால் பேசிய பாவி அவன். அதுதான் அந்த பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் திருப்பரங்குன்றம். கை கால் வழங்காம படுத்து கிடக்கிறான். இது நடக்கும். இது இயற்கை கொடுக்கக்கூடிய தண்டனை. ஆனால் அவன் உயிரோடு இருக்கிற பொழுது வைரமுத்து அவர்களுக்கு ஞான பீட விருது கொடுத்திருப்பது எவ்வளவு பெரிய சிறந்தது தெரியுமா? உண்மையிலேயே 2 கை கூப்பி நம்மள வணக்கம். இயற்கைக்கு உயிர் இருக்கிறது. ஏன்னா அறிவிச்சாச்சு, அதை ஒன்றும் செய்ய முடியாது யாரும். வைரமுத்து அவர்கள் பல்வேறு விருதுகளுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு விருதுகள் கொடுக்கப்பட்ட பொழுதெல்லாம் இங்க ஒரு பச்சை பஞ்ச ஒருத்தி, பரதேசி ஒருத்தி இருக்கிறா பாடகர்கள். இங்க ஒரு கும்பல் இருக்கு, எத்தனையோ இருக்குல்ல. இப்ப திரிஷா பிரச்சனை இருக்கு இல்லையா? எந்த கும்பலும் அதெல்லாம் பேசவே கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த கலிச்சடிகள்லாம் எந்த வார்த்தையும் பேசாது. என்ன நடந்ததுன்னு. அப்ப திராவிட இயக்கத்திற்கு, திராவிட இனத்திற்கு எதிராக, அதுக்கு ஆதரவாக வருகிற கருத்துக்களுக்கு எதிராகத்தான் இவங்க எல்லாம் பேசுவாங்க. ஒன்னோட ஓடிடுவாங்க. தமிழர்களுக்கு எதிரான நிலையில் இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து வருவாங்க. ஆனால் தன் வாழும் காலம் வரை இந்த எத்தனை இலி சொல் எடுத்து, எத்தனை பழிச்சொல் போட்டாலும் என் மண்ணுக்கும், என் இனத்திற்கும், என் மொழிக்கும் நான் வாழ்வேன் என்று இப்ப கூட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஞானபீட விருது வாங்கிட்டு என் மக்களுக்கு காணிக்கேன்னு சொல்லியிருக்காரு. தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிறார். இந்த விருது அவருக்கு தவிர்க்க முடியாது. வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீட விருது போனால்தான் அந்த விருதுக்கு பெருமை. அது எப்படி கிடைச்சிருக்குங்கிற மூலத்தில் 1975ஆம் வருடம், சரியாக 51 ஆண்டுகளுக்கு முன்னால் அகிலன் அவர்களுக்கு கிடைத்தது. 51 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 1975க்கு பிறகு 2002இல் ஜெயகாந்தனுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க. அந்த 2002க்கு பிறகு 1/4 நூற்றாண்டு, 25 ஆண்டுகளுக்கு பிறகு வைரமுத்து அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதான் இந்த விருதோட பெருமை.
அது வந்து மற்றவர்களை நம்ம குறைச்சி பேசல. நீங்க இந்த விருது விருகிற நிகழ்வுகளே குறைவா பேசுறீங்களே, அதனால தான் இந்த எதிரிகள் இருக்கிற போது கொடுக்கக்கூடிய விருது எவ்வளவு மதிப்புக்குரியதுங்கிறது, எவ்வளவு இருப்புக்கு உரியது, எவ்வளவு தவிர்க்க முடியாததுங்கிறத சொல்றேன். சரி, இப்ப இந்த விருதை யார் கொடுக்குறா? ஒன்றிய அரசு சார்பில் இலக்கியத்தில் இதுதான், இதுக்கு மேல விருதெல்லாம் கிடையாது. அவ்வளவு பெரிய விருதை கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. இது தமிழ் மொழிக்கு தனியா, தெலுங்கு மொழிக்கு தனியா, கேரளாவுக்கு மலையாளத்துக்கு தனியா, வங்கத்துக்கு தனியா, போஜ்பூரியிலிருந்து தனியா, இந்திக்கு தனியா, அப்படியெல்லாம் கிடையாது. 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கும் ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் ஞானபீட விருது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொல்றேன், இது மதிப்பிற்குரிய விருது. தமிழ் மொழிக்கு, தமிழ் மக்களுக்கு, இந்த இனத்துக்கு வைரமுத்து அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார். ஆனால் நாமும் பெருமையாக அதை நாம் அங்கீகரித்து நம் தலைமையில் கிரீடமாக வைத்துக் கொண்டு நெஞ்சம் நிமிர்த்தி வாழும் காலத்தில் விருது வாங்கிய வைரமுத்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அவர் கரம் பிடித்து வலம் வருவோம். வாழ்த்துக்கள் பெருங்கவிஞரே, திராவிட இயக்கத்தின் பெருங்கவிஞரே, கவி பேரரசு வைரமுத்து அவர்களே, வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் தொடர்களே.